கவுன்சிலராக இருந்தால் சம்பாதிக்க முடியாது, மேயராக இருந்தால் சம்பாதிக்கலாம். சென்னை மாதிரி உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட்டு சிட்டியோட கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால வேணால் இங்கே இருக்கிற கவுன்சிலர்கள் ஃபார்ச்சுனர் கார் அளவுக்கு சம்பாதிக்கலாம். இங்கே தான் பாசிபிள். நான் சொல்கிறது அதற்கு அப்பாற்பட்டு பிற பகுதிகளில் கவுன்சிலருக்கு வருமானம் கிடையாது, மேயர் சம்பளமே கிடையாது இவங்களுக்கெல்லாம். மேயராக இருந்தால் சம்பாதிக்கலாம், எம்எல்ஏ சம்பாதிக்க முடியாது, மந்திரியாக இருந்தால் தான் சம்பாதிக்கலாம், எம்பி சம்பாதிக்க முடியாது, சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தால் தான் சம்பாதிக்கலாம். ஸோ வெரி ஃபியூ கேன் ஒன்லி ரீகெயின் இட். நீங்கள் எல்லாருனாலையும் முடியாது. எம்பிக்கு இன்னைக்கு சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபா ஆகணும், எம்எல்ஏக்கு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபா ஆகணும். நீங்கள் அப்படி இருக்கிறப்ப எங்கே காசுக்கு போவீங்க? எவன் நியாயமாக தொழில் பண்ணவன் வருவான்? நாளைக்கு ஒரு நல்ல தலைவரை தேடினால் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உலகில் மாற்றம் ஏற்படும். நிச்சயமா. அப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு யூனியன் ஆஃப் ஃபேக்டரியில் உங்களுக்கு காசு பொருளாதார சிக்கல் இல்லாத பட்சத்தில் கூட பொருளாதார ரீதியாக வசதியாக இருப்பவர்களாச்சு எங்களுக்கு காசு வேணாங்க, எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும்னு சொல்கிறாங்களான்னா அந்த மனப்பக்குவமும் இல்லைங்கிறப்ப இன்னைக்கு எத்தனை வாக்காளர்கள் இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் 2.5 லட்சம் ஓட்டர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கட்டத்துக்கு குறைஞ்சது 500 ரூபா கொடுத்தாங்க. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அதில் தான் போட்டி வரும். இவன் 500 கொடுக்குறான், அவன் 1000 1500. 1000 ரூபாய்க்கு 500 ரூபா வைங்க, 500 ரூபாய்க்கு நாளைக்கு 4 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு போடுங்க. எங்கே போய் நிற்கிது? வெறும் வாக்காளர்களுக்கு மட்டும். இதுக்கு அப்பாற்பட்டு பிரச்சாரம் கூட வரவனுக்கு சாப்பாடு, அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மேடை, அது இதுன்னு நாளைக்கு இழுத்தெறிஞ்சிரும். வெறும் பதவி ஆசைக்காக இருந்தேன் 40 வருஷம் நான் கட்சியில் இருந்தேன், ஒரு தடவை எம்எல்ஏ ஆயிட மாட்டேனா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாளைக்கு போய் இறங்கி நின்னாதான் உண்டே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு வேற மக்கள் சேவைங்கிற பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டரில் அந்த கான்ஸ்டிடன்சியை கையில் எடுக்கிறதுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் காசு வேணும், இல்லைன்னா நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறப்ப மக்களையும் குறை சொல்ல விரும்பலை. நான் சொல்கிறத அரசியல்வாதிகளையும் குறை சொல்லாதீங்க, அவங்களாலையும் சமாளிக்க முடியாதுல்ல. நீங்கள் மாறுறதுக்கு தயாராக இல்லைங்கிறப்போ அவனையும் மாற்ற முடியாது.